என்ன கணக்குது. ஏடி கீதா, சட்டு புட்டுன்னு சீக்கிரமாக நடட்டி. அம்மா கணக்குது, வெயிட்டை வச்சுக்கிட்டு நடக்க முடியல. இப்போ தான் அண்ணன் நட போட்டுக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கிறா. இல்லைன்னா வலி வாச்சும் விட நானாச்சும் போகிறேன். ஏட்டி, நானும் நடந்துக்கிட்டே தானே இருக்கிறேன். என்னாலையும் வெயிட்டை வச்சுக்கிட்டு வேகமாக நடக்க முடியல. இதுக்கு மேலே போகணுன்னா நான் மூட்டையை எஞ்சிவிட்டு ஓடினா தான். அப்படியாச்சும் தூக்கி அந்த முள்ளு வேலையில் வீசிட்டு ஓடு. ஏன் என் வீட்டு காய்ச்சி தானே போவோம், வா வீட்டு காய்ச்சா போவோம். நீ வேணும்னா என்னை தாண்டிவிட்டு போ. அம்புட்டு தடம் கிடக்குது, என் பின்னாடியே என் காலை மிதிச்சுக்கிட்டே தான் நடப்பாளாம். நட நட நடன்னுக்கிட்டே. எம்மா, 2 பேரும் சண்டை போடாத போங்கம்மா. உங்கள் வாய் மட்டும் ஓயவே ஓயாதா? தூங்கி முழிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் இப்படியே தான் லொடலொடன்னு பேசிட்டே இருப்பீங்களா? ரோடுன்னும் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க, கடன்னும் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க, ஊடுன்னும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்கனாலும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன நீங்களும் மனுஷங்களா நீங்கள்? அது இல்லைக்கா, வெயிட்டை வச்சுக்கிட்டு நானும் நடக்க முடியாத முக்கி நடந்துட்டு வரேன். சட்டுன்னு நடக்கிறாள பாருங்க, ஆமை ஊறுற மாதிரி ஊறிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் கோவம் வருமா வராதா ஒரு மனுஷிக்கு? எம்மா, அவளும் என்னத்தாம்மா பண்ணுவா? அவள் தான் மூட்டையை வச்சுக்கிட்டு என்னால் வேகமாக நடக்க முடியலங்கிறாள். நீ வேணும்னா ஒதுங்கி விட்டு போ. விட்டு பாதை கிடக்குற அவகிட்டயே போய் உரண்டு பண்ணிட்டு இருக்காத. அதுக்கு தான் அப்புறம் அவளும் உன்னை திட்டுறா. ஆமாம், இந்த ஆளே இல்லாத பாதையில் நான் மட்டும் தனியாக போய் என்ன நாய்க்கு கடிச்சு வைக்கிறதுக்கா? அதுக்கு தான் நான் இவ்வளோ நடன்னுட்டு இருக்கிறேன். ஒட்டுக்கா சேர்ந்து போனால் எல்லாத்தையும் கூட கடிக்கும்ல. தனியாக போனால் என்ன ஒண்டியும் பிடிச்சி கடிச்சு வச்சிரும். பாத்தீங்களாக்கா, இவளுக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறைய. இவ அம்புட்டு நல்லவ பார்த்துக்கிடுங்க. நம்ம தனியாக வருவோம், கூட்டிக்கிட்டு போகலாங்கிற அக்கறையிலவ ஒன்றும் சொல்லலை. எங்கே தனியாக போனால் பயமாக இருக்குமே, நம்மளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகலான்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறா. ஆமாம் கீதா, இவ சரியான விளைஞ்ச பொம்பளை தான். செம்ம உஷார் இவ கடி வாங்குறது பத்தாதுன்னு நாமளும் சேர்ந்து கடி வாங்கணுமா? எப்படிக்குது பார்த்துக்க. அது கிடக்கட்டும், தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது ஆறு நம்ம பத்திராளி அக்கா வாட்டங்குது. அட ஆமாம், அவங்க தான். ஓ பத்திராளியாக்கோ. ஏம்டி நெட்டவள்ளி, 3 பேர் எங்கே போயிட்டு வாரீங்க? இருங்க, இந்தா வாரம். எங்கே தண்ணி ஊற்றுற சாத்தத்தில் ஒன்றும் கேட்க மாட்டுக்கு. ஏம்டி 3 பேர் எங்கே போய் ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு மூச்சு இறைக்க வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஆரியங்கா, இந்த பக்கத்தூரில் மாறி இருக்கிற அப்படி இல்லை, அவர் போடுவா அப்படி அடங்குது. நான் எங்கள் பக்கத்தூரில் இருந்த ரோசா இருக்கிறாளே, அவள் வாங்கிட்டு போனா. எங்கடி போடுறாங்கன்னு பிச்சு விவரம் சொன்னான். சரி, நான் இவ்வளோங்கிட்டையும் கேட்டேன். ஆமாக்கா, எங்களுக்கும் வேணும்னாலுங்க போய் ஆளுக்கு ஒரு 10 வல்லம் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிடுங்க. அப்படியா சமாசாரம்? எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சுதான் நான் ஒரு 20 வல்லம் வாங்கி கொட்டியிருப்பேனே. இந்த மாடு சனையாகுது, கண்ணு போட்டால் அரைச்சி வச்சுக்கிட்டு கூழு ஊற்றுறதுக்கு ஆகும்னு பார்க்குறேன். எங்கே போட்டால் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். என்கிட்ட ஒருத்தளவுலும் சொல்லலையே. சொல்லாமல் கொள்ளாமல் 3 பேருங்களும் அமுக்கமாக போய் வாங்கிட்டு ஓடியான்ட்டீங்க. அட இல்லைக்கா, இன்னும் போட்டுக்கிட்டு தாங்கிறாங்க. வேணா இப்போ தண்ணி கட்டிட்டு கூட போய் அப்புறமா சாயங்காலத்துக்கு கூட வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் இன்னும் கிடக்கு. ஆமாம், போய் வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா வாரம் 2-3 வாட்டி களி கிண்டி தின்னா எங்கள் வீட்டு மனுஷனுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அப்புறம் மாட்டுக்கு பாதி கூழு காய்ச்சி ஊற்ற வேண்டியது தான். அப்புறம் பொழுதோடைக்கு அந்த மனுஷனை தான் அனுப்பி விடணும். ஆமாக்கா, நீங்கள் என்ன கள்ளக்கடக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், 10 மணி தண்ணி போட்டு விட்டு இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா எல்லாம் பாஞ்சு போயிடும். வேலை முடிஞ்சிட்டு இனிமேல் போய் மாட்டை பார்க்க வேண்டியது தான். ஏன் அந்த அண்ணன் தானே டெய்லியும் தண்ணி பாய்ச்சுவாங்க, இன்னைக்கு என்ன நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறீங்க? அவங்க தான் பாய்ச்சுவாங்க, ஒரு தொந்தரவா டவுன் வரைக்கும் போய்க்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. சரி, வீட்டில் சும்மா தானுக்குறேன்னு வந்து நான் தான் தண்ணி போட்டு விட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏடிஎம்மா கீதா, உங்கள் வீட்டில் யாருக்குமே களி இறங்காதும்பிங்களே, என்னத்துக்கு நீலாம் வாங்கிட்டு போகிற? அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க திம்பாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நீ என்னத்துக்கு வாங்கிட்டு போகிற? அவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்கண்ணா. அட நீங்கள் வேற, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது பார்த்துக்கிடுங்க. சரி, நாமளும் நல்ல உணவாக எடுத்துக்கலாம். இனிமேல் தின்னு பழகிக்கலாமே என்ன இப்போ? ஆமாம், அப்படி நல்ல உணவாக எடுத்துக்கிட்டா தான் ஆரோக்கியமே, எந்த நோய் நொடி இருக்காமல் நல்லா இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. சரி, நான் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன். நீங்கள் மூட்டையை வச்சுக்கிட்டு எம்பிட்டு நேரம் மூச்சு அரைக்க நின்றுக்கிட்டு இருப்பீங்க. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன், போங்க. ஆமாக்கா, ரொம்ப கனமாக்குது. நீங்கள் அப்புறம் வாங்க, நாங்கள் போகிறோம்.